ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மே 23ஆம் தேதி பார்த்தீங்கன்னா வைகாசி பௌர்ணமி நாளானது வருதுங்க. இந்த வைகாசி பௌர்ணமி நாள் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை அன்னைக்கு வருதுங்க. ஸோ இந்த வைகாசி பௌர்ணமி நாளில் மறக்காமல் இதையெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி விஷயங்களை வைகாசி பௌர்ணமி அன்னைக்கு செய்கிறதுனால உங்களுக்கு பல மடங்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இந்த பலன்களை எல்லாம் நீங்கள் பெறணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வைகாசி பௌர்ணமி அன்னைக்கு மறக்காமல் இந்த ஒரு விஷயத்தை செய்து பாருங்க. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குங்க. தமிழ் மாதங்களில் இரண்டாவதாக வரும் மாதமாக வைகாசி மாதம் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சூரியன் மேச ராசியில் இருந்து ரிஷப ராசிக்கு பெயருமே மாதம் வைகாசி மாதம் அப்படின்னு சொல்லப்படுது. வைகாசி மாதத்தில் வளர்பிறை காலத்தில் தொடர்ந்தார் பல சிறப்பான தினங்கள் இருக்கின்றன. அதில் ஒன்றுதாங்க இந்த வைகாசி பௌர்ணமி தினம் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த வைகாசி பௌர்ணமி தினத்தன்று நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்றத இந்த வீடியோவை முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வைகாசி மாத வளர்பிறை சதுர்த்தி தினத்தன்று திருமாலின் 4வது அவதாரமான ஸ்ரீ நரசிம்ம ஜெயந்தி தினம் வருகிறது. அதாவது வைகாசி மாதத்தில் வரக்கூடிய விசாக நட்சத்திரம் மற்றும் பௌர்ணமி தினம் முருக பெருமானுக்குரிய ஒரு சிறப்பு வாய்ந்த தினமாக சொல்லப்படுது. சிறப்பு வாய்ந்த தினமாக முருக பக்தர்களால் இந்த நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது. வைகாசி பௌர்ணமி தினம் பார்த்தீங்கன்னா வருடம் முழுவதும் வரும் மற்ற பௌர்ணமி தினங்களை காட்டிலும் பார்த்தீங்கன்னா இந்த நாள் ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்த தினமாக சொல்லலாங்க. இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த வைகாசி பௌர்ணமி தினத்தன்று அதிகாலையிலே எழுந்து குளித்து முடித்து விட்டு காலை முதல் மாலை வரை உணவு ஏதும் உண்ணாமல் விரதம் இருந்து பாருங்க. அதே போல பார்த்தீங்கன்னா உங்களின் விருப்பத்திற்குரிய தெய்வங்களை வழிபடுவதால் அந்த தெய்வத்தின் பரிபூர்ண ஆசைகள் உங்களுக்கு முழுமையாவே கிடைக்குங்க. மாலை வேளையில் பார்த்தீங்கன்னா வேனில் தோன்றும் சந்திர பகவானை தரிசித்து வழிபடுவது மிகவும் சிறந்தது. இந்த வைகாசி பௌர்ணமி தினத்துல இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பா செய்து பாருங்க. அதே போல இந்த வைகாசி பௌர்ணமி தினத்துல திருவண்ணாமலை, திருப்பரங்குன்றம், சோளிங்கார், பழனி போன்ற மலை சார்ந்த கோவில்களில் இருக்கும் இறைவனை வழிபட்டு கிரிவலம் மேற்கொள்ளலாம். அதே போல பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா தானங்களிலும் விட சிறந்த தானம் பார்த்தீங்கன்னா அன்னதானம் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இந்த வைகாசி பௌர்ணமி நாளில் உங்களால் முடிந்த அளவு யாராவது அன்னதானம் செய்து பாருங்க. முடிந்த அளவுக்கு அன்னதானம் செய்யறதுனால உங்க வாழ்க்கையில பல மடங்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல பார்த்தீங்கன்னா உங்களுடைய முன்னோர்களின் கருத்தாக இந்த விஷயத்த சொல்லலாங்க. உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த விஷயத்த கண்டிப்பா வைகாசி பௌர்ணமி நாள்ல செய்து பாருங்க. அதே போல பார்த்தீங்கன்னா இந்த வைகாசி பௌர்ணமி தினத்தன்று தயிர் சாதம், எலுமிச்சை சாதம், தண்ணீர், பழச்சாறு போன்றவற்றை நீங்க பக்தர்களுக்கு தானமா கொடுக்கலாங்க. இந்த மாதிரி பொருட்களை நீங்க பக்தர்களுக்கு தானமா கொடுக்கறதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய பாவ வினைகள் எல்லாமே போக்கிடுங்க. உங்களுடைய பாவ வினைகள் எல்லாமே போக்கி உங்க வாழ்க்கையில புண்ணியத்தை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாவ வினைகள் எல்லாமே நீங்கி உங்கள் வாழ்க்கையில் புண்ணியம் கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வைகாசி பௌர்ணமினால இந்த விஷயத்த செய்து பாருங்க. அதனால் உங்களால் முடிந்த அளவுக்கு ஏதாவது தானத்தை ஏழைகளுக்கு செய்து பாருங்க. இல்லாதவர்களுக்கு தானம் செய்யறதுனால உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாவ வினைகள் எல்லாமே நீங்கிடும் அப்படின்னு ஐதீகமாகவே சொல்லலாங்க. அதே போல பார்த்தீங்கன்னா குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். உடல் மற்றும் மனம் சார்ந்த நோய்கள் எல்லாமே தீர்ந்து போயிடும் அப்படின்னு சொல்லலாங்க. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய குறைகள் எல்லாமே நீங்கி நிறைகளா உங்க வாழ்க்கை மாறிடும் அப்படின்னு சொல்லப்படுது. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பொருளாதார கஷ்ட நிலைகள் எல்லாமே நீங்கி செல்வ சேர்க்கை உண்டாகும். ஸோ கண்டிப்பா வைகாசி பௌர்ணமி நாள இந்த விஷயத்த செய்து பாருங்க.
அதே போல் பார்த்தீங்கன்னா வைகாசி பௌர்ணமி நாளில் உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வத்தை நீங்கள் மனதார கும்பிடும்போது அதுக்கேற்ற பலன் உங்களுக்கு முழுமையாகவே கிடைக்குங்க. அதாவது உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை மனதார முழு நம்பிக்கையுடன் கும்பிடும்போது உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பரிபூர்ண ஆசையும் உங்களுக்கு முழுமையாகவே கிடைக்குங்க. இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி, செல்வ செழிப்பு இது எல்லாமே செழிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவே உங்கள் குடும்பத்தில் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமியானது வருங்க. ஆனால் அந்த பௌர்ணமியை விட இந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி பார்த்தீங்கன்னா தனி சிறப்பு வாய்ந்த ஒரு நாளாகவே சொல்லலாங்க. இந்த நாளில் உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வங்களை நீங்கள் மனதார கும்பிடும்போது உங்களுடைய ஆசைகள் எல்லாமே முழுமையாக நிறைவேறும். அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் கும்பிடக்கூடிய அந்த இஷ்ட தெய்வத்தின் முழு அருளும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு பரிபூர்ணமாகவே கிடைக்குங்க. ஸோ கண்டிப்பாக வைகாசி பௌர்ணமி தினத்தன்று அதிகாலையில் எழுந்து சுத்தபத்தமாக குளித்து விட்டு உங்கள் பூஜை அறையை நீட்டாக சுத்தம் செய்து வைத்துக்கொள்ளுங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் நின்று உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை மனதார வேண்டிக் கொள்ளுங்க. நீங்கள் வேண்டும் போது பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை, பாவ வினைகள், தோஷம் இது எல்லாமே நீங்கி குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு மனதார வேண்டிக் கொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கையில் எந்த மாதிரி பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனையை நீங்கள் கடவுள் முன் வைத்து வேண்டிக் கொள்ளலாம். இப்படி நீங்கள் முழு நம்பிக்கையாக வேண்டும் போது கண்டிப்பாக கடவுளோட பரிபூர்ண ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்குங்க. அதே போல் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும் அப்படின்னு நம்பிக்கையாகவே சொல்லலாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த வைகாசி பௌர்ணமி நாளில் காலை முதல் மாலை வரை நீங்கள் கடவுளுக்கு விரதம் இருக்கும் பொழுது மனதார இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கேற்ற பலன் உங்களுக்கு பல மடங்கு கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையாகவே சொல்லலாங்க. அதே போல் உங்களுடைய விருப்பத்துக்குரிய இஷ்ட தெய்வங்களை நீங்கள் கண்டிப்பாக வழிபடலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா மாலை வேளையில் பார்த்தீங்கன்னா சந்திர பகவானை இந்த நாளில் நீங்கள் தரிசிப்பது ரொம்பவே சிறப்பு வாய்ந்த விஷயமாகவே சொல்லலாங்க. அதாவது இந்த வைகாசி பௌர்ணமி நாளில் நீங்கள் சந்திர பகவானை வழிபடுறதுனால கண்டிப்பாக நீங்கள் நினைத்த விஷயங்கள் எல்லாமே நிறைவேறும் அப்படின்னு நம்பிக்கையாகவே சொல்லலாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த நாளில் இந்த மாதிரி விஷயங்களை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வைகாசி பௌர்ணமி நாளில் இந்த விஷயங்களை நீங்கள் ட்ரை பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு பல மடங்கு பலன் தரும் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் வைகாசி பௌர்ணமி நாளில் எந்த மாதிரி விஷயங்கள் கிடைச்சா நமக்கு எந்த மாதிரி பலன் கிடைக்கும் அப்படின்றத இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைஞ்ச மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.